ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க மார்க்ஸை. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி 2 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறோம். 2 மார்க்ஸ் போட்டிருக்கிறோம், 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் போட்டிருக்கிறோம், 8 மார்க்ஸு வேறு எல்லாமே போட்டாச்சு. 100 எடுக்கலாம் நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ பார்க்காம இருக்கிறாங்க, நீங்கள் தான் பார்க்காம இருக்கீங்க. ஸோ போய் பார்த்துக்கோங்க. வேறு மார்க் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் போட்டாச்சு, அதையும் போய் செக் பண்ணுறேங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து 2 மார்க்ஸ். ஹைலைட் த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் எக்ஸ்பெக்டட் பட் கன்ஃபார்மாக வருமானா சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பேர்ல் ஹார்பர் இன்ஸ்டன்ட் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஆக்டிவிஸ்ட் கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் ஒன்றா இருக்குது. அடுத்து பிசன்ட் இன் பிரிட்டிஷ் கிளாஸிஃபைடு, இது அந்தளவு வர சான்ஸ் இல்லை பட் எக்ஸ்பெக்டட். சைட்டு நாட்டோட மேட்ரம் ஆஃப் திருப்பூர் குமரன். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பஸ் ஸ்டாப் மன்சூனு கன்ஃபார்மாக வரப்போகுது. ஓகே, மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரும் கன்ஃபார்மாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் டைப்ஸு கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த ரோல் பிளேட் பை மேக்ரோஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் பட் ஒரு சில டைமில் கம்பல்சரியில் கூட கேட்குறாங்க. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் பை ஹூம், ஈஸி கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸு, இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக எதர் 5 மார்க்ஸ்லேயோ இல்லை 7 மார்க்ஸ்லேயோ இல்லை 8 மார்க்ஸ்லேயோ வரப்போகுது. ஓகே, இல்லை 5 மார்க்ஸ்லேயோ 2 மார்க்ஸ்லேயே வர சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் குழம்பு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நேம் த செக்டர்ஸ் கண்ட்ரிபியூட் பை ஜிடிபி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். ப்ராக்ரஸிவ் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸு, அந்த டேக்ஸில் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வருது 2 மார்க்கில். எதர் கம்பல்சரியாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொஸ்டினாக இருக்கலாம். அதாவது 29 மார்க் வந்து மெயின் அஜெண்டிஸ் ஆஃப் இந்தியன் பவரிங் பாலிசி இன்சைட் கொஸ்டின். இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணுறாதாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அப்புறம் 5 மார்க் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஒன் சொல்லியிருந்தோம், செகண்ட் ஒன் சொல்லியிருந்தோம், தேர்ட் ஒன் சொல்லியிருந்தோம், ஃபோர்த் ஒன் சொல்லியிருந்தோம், ஃபிஃப்த் ஒன் சொல்லியிருந்தோம். இந்த 5மே சொல்லியிருந்தோம். ஃபில்லிங் த பிளான்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் அதில் இருந்தால் வந்திருக்குது. ஸோ ஃபில்லிங் த பிளான்ஸ் படிக்காதவங்க போய் படிச்சுக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஃபில்லிங் த பிளான்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஒரு 30 தான் இருக்குது. 30 படிச்சிங்கன்னா 5 அட்டன் பண்ணலாங்கிறது நல்லா தான். ஸோ பார்த்தேன். ஓகே, அடுத்து எலாபரேட் த வேல்நாச்சியார் சொல்லியிருந்தோம். 8 மார்க்லேயே சொல்லியிருந்தோம், 5 மார்க்லேயே சொல்லியிருந்தோம். டிஸ்கஸ் த மெயின் காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ரயில்வேஸ் ரோல்வேஸ், ஈஸ்டர்ன் கேஸ் டிஸ்கன்டினியூஸ், மிடில் பேஸ்ட் மூணுமே சொல்லியிருந்தோம், கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் கியூரிசன்ஸ் போட்டிருக்கிறோம், மிஸ் பண்ணுறாங்க, போய் பார்த்துக்காங்க. ஓகே, இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் சொல்லியிருந்த கொஸ்டின்ஸ் தான். எதர் 5 மார்க்லேயே சொல்லியிருந்தோம், 8 மார்க்லேயே சொல்லியிருந்தோம். கிரேட் ரிபல்லியன் நம்ம சொல்லலை. ஓகே, அதான் எக்ஸ்பிளைன் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லியிருந்தோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலை. அர்பனைசேஷன் டைப்ஸு சொல்லியிருந்தோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வைட்டல் பவர்ஸ் ஆஃப் இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து சொல்லலை. சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்லியிருந்தோம். அடுத்து இந்தியா அக்ரிகல்ச்சர் பாலிசி சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்கள், மிஸ் பண்ணுறாதாங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட்டிருக்கிறோம், அதை பார்த்துக்காங்க. ஓகே, ஸோ தான் வந்து டைம் லைன் நம்ம சொல்லியிருந்ததான் கேட்டிருப்பாங்க, பார்க்கலாம். எஸ், நம்ம சொல்லியிருந்ததான் கேட்டிருக்காங்க. ஸோ எழுதலாம். 5 மார்க்கு மேப் நம்ம சொன்னது தான். ஸோ மேப்பு விட்டு போக சான்ஸே இல்லை. மேப் கொஸ்டின் போட்டிருக்கோம், பார்த்துக்காங்க. அடுத்து காந்திஜி ஷேர்லி சத்தியகிரகா கஷ்டமாக கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகள் வெயிட். ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டால் கஷ்டம் தான் எழுதுறதுக்கு. ஓகே, ஸோ பட் காந்திஜி பற்றி எழுதலாம். ஏன்னா காந்திஜி கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, சத்தியகிரகா அப்படின்னா நீங்கள் சத்தியகிரகா மட்டும் எழுதாங்க. காந்திஜி வந்து மாஸ் லீடர் ஆனார் தெரியுமா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பயப்படாதாங்க, அதான். ஸோ அப்புறம் பார்க்கும்போது 8 மார்க் பொறுத்தளவுக்கு நம்ம சொன்னதான் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, 2மே வந்து அட்டன் பண்ணுறலாம். மேப் கொஸ்டின் போட்டிருக்கிறோம், போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் எடுத்து போடும்போது உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.